ஹாய் ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பான் என் கேம் தான். இது வந்து என் கேம் சீரிஸோட வீடியோ. இதிலேருந்து நம்ம வீக்லி ஒரு என் கேம் வந்து பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இந்த என் கேம் சீரிஸோட வீடியோ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோன்னா பான் என் கேம் தான் பார்க்க போகிறோம். பான் என் கேமில் பார்த்தீங்க பான் என் கேமை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது விஷயம் என்னென்னா ரூல் ஆஃப் த ஸ்கொயர். ரெண்டாவது விஷயம் வந்து சிக்ஸ்த் ரேங்க் டிஃபென்ஸ். மூணாவது விஷயம் வந்து ருக் பான் என் கேம். நாலாவது விஷயம் வந்து இம்ப்ரெசனிங் ஸ்ட்ராங் சைட் கிங். இந்த மாதிரி 4 விஷயம் வந்து நம்ம பான் என் கேமில் படிக்கணும். இந்த 4 என் கேம் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சிங்கிள் பான் என் கேமுக்கு வந்து இந்த 4 விஷயம் மட்டும்தான். இந்த 4 விஷயம் வச்சு நீங்கள் என் கேம் வந்து ஆடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த என் கேமில் இன்னும் ஃபர்தராக நம்ம வீடியோஸ் போடும்போது டபுள் பான் என் கேம்ஸில் வந்து நிறைய விஷயம் வரும். அதாவது இங்கே A2வில் ஒரு பான், C2வில் ஒரு பான். அதுக்கு வந்து கிங்கோட சப்போர்ட் வந்து தேவை கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பான் என் கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒயிட் பான், இந்த இடத்துல பிளாக் பான் ரெண்டும் இது இருக்கும்போது யார் பக்கம் சாதகமாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என் கேமில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப மிக அவசியமான விஷயம். அதனால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் சர்ச் பண்ண வரைக்கும் தமிழில் கிடையாது, மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே நான் பார்த்ததில்லை. நான் கஷ்டப்பட்டு படிக்கும்போது 2 hours 3 hours எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு சாப்டரும் படிக்கிறேன். நான் செல்ஃபில் என்ன பண்ணுறதுனால ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு எப்படியும் 2 hours ஆகுது. ஆனால் இந்த விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அதுவும் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தமிழ் சேனல்ஸ் வந்து எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் சொல்லி தர்றதில்ல. அதனால் சரி, நம்ம கற்றுக்கிற விஷயம் வந்து இன்னும் 4 பேருக்கு சொல்லி தரலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த என் கேம் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து எதுவும் ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற வீடியோஸும், அது இல்லாமல் இந்த என் கேம் வந்து என் கேம் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் இல்லாமல் கண்டினியூவாக பண்ணி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். இந்த பான் என் கேம் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 சேனல் நம்ம தமிழ் சேனல்லே போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப டீப்பராக போடல, சும்மா மேலோட்டமாக போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா A2வில் வந்து ஒயிட் பான் இருக்குது. பிளாக் கிங் வந்து G8ல் இருக்குது. ஒயிட் கிங் வந்து H1ல் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பான் இன் கேமில் வந்து 2 விஷயம் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். மொதல் விஷயம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. விஷயம் வந்து இந்த A2 பானுக்கு வந்து எப்போ கிங்கோட சப்போர்ட் வேணும், எப்போ சப்போர்ட் தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, இப்போது பானால் இந்த 2 மூவ், கிங்கால் இந்த 3 மூவ், மொத்தம் 5 மூவ் பண்ண முடியும் இப்போ நம்மளால். இப்போது எந்த மூவ் பண்ணோம்னா நம்ம ஜெயிப்போன்றது, ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ விஷயம் என்னென்னா, பிளாக் கிங் எங்கே இருக்குது, நம்ம கிங் எங்கே இருக்குது, பானுக்கு சப்போர்ட் பண்ணுற தூரத்தில் இருக்கா பான் ப்ரமோட் ஆகிறதுக்கு கிங்கோட சப்போர்ட் வேணுமா அப்படின்றத விஷயம் பார்க்கணும். அப்படி சப்போர்ட் தேவைன்னா அப்போ நம்ம கிங்கை எந்த வழியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ கேஸ் என்னென்னா, கிங்குக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் தேவையில்லை. இப்போ இந்த A2வில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பானை அட்வான்ஸ் பண்ணுறோம், A4க்கு அட்வான்ஸ் பண்ணுறோம். A4க்கு அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பான்லேருந்து ஒரு இமேஜினரி ஸ்கொயர் அது வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இமேஜினரி ஸ்கொயரை வரைஞ்சிங்கன்னா, இப்போது இந்த ஸ்கொயர் இப்போ வந்து பிளாக் ஆடணும். பிளாக்கோட மூவ் அப்படின்னா இந்த ஸ்கொயர்லேருந்து எத்தனை ஸ்கொயர் தள்ளி கிங் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி இந்த இமேஜினரி ஸ்கொயரை தள்ளி ஒரு ஸ்கொயர் தள்ளி கிங் இருந்துச்சுன்னா இது வந்து இந்த பொசிஷனில் வந்து கிங்கோட சப்போர்ட் தேவை கிடையாது. இதுவே இந்த கிங் வந்து இந்த ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த ஸ்கொயரில் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அது வந்து மேட்ச் வந்து தோற்றுருவோம். மேட்ச் வந்து ட்ரா ஆகிடும். அதாவது நான் அது சொல்ல வந்தேன்.
அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு கிங்கோட சப்போர்ட் தேவை. B2 C3ல இருந்தால் C2ல இருந்தால் கூட மேட்ச் வந்து ஒயிட்டால் வின் பண்ண முடியும். அதுவே பான் டு B3 C3 இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பக்கத்துலையோ இல்லை ஸ்கொயருக்குள்ளேயோ இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரா. ஓகேங்களா? கிங்கோட சப்போர்ட் வந்து தேவை பானுக்கு. இப்போ வந்து அப்படியே ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட பாருங்கள், இப்போது இமேஜினரி பண்ணால் கூட இப்போ கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம மூவ் பண்ணால் அந்த ஸ்கொயருக்கு வெளியே தான் இருக்கும். ஸ்கொயருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம பானை வந்து பிளாக்கால் வந்து ஃபர்தராக இது பண்ண முடியும், வெட்ட முடியும். இப்போது இந்த இது வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது A4 வச்சதுக்கப்புறமா கிங் டு F8, A5, E8, A6, D8, A7, C7, குயின் டு A8. இப்போது வந்து ஒயிட் வந்து வின்னர். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ரூல் ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா பான் அண்ட் 6th ரேங்க். நம்ம வந்து இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா பான் அண்ட் 6th ரேங்க். ஒரு பான் வந்து 6th ரேங்க் போயிடுச்சுனாலே அதோட ரூல்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம 3 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது என்னென்னா ஆப்போசிஷன், ரெண்டாவது வந்து பான் 6th ரேங்க் இருக்கும்போது எனிமி கிங் எங்கே இருக்குது, ஒன்று F8 இல்லைனா கிங்கோட ஆப்போசிஷனில் இருக்கிற G8, அப்படி இல்லைனா E8. நம்ம E8னால் நம்ம சொல்லவே தேவையில்லை. E8ல் இருந்துச்சுன்னா நம்ம கிங் டு G7 புஷ் பண்ணி அப்போசிஷன் கேம் பண்ணி நம்ம பானை வந்து ப்ரொமோட் பண்ணிடலாம். இதுவே பான் டு G8 இருந்துச்சுன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ட்ரா. இது ஃபார்வர்டில் இருந்துச்சுன்னா ஒயிட் வின்னு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க. இப்போ மொதல் விஷயம் என்னென்னா F7 புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான் வந்து கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர், அதாவது கிங்கு கூட ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்கொயரை வந்து நம்ம கட் பண்ணுறோம். அதனால் வந்து கிங்குக்கு வந்து ஒரே மூவ் தான் இருக்குது. கிங் வந்து E7 போனோடனே நம்ம கிங் டு G7 வந்து நம்ம வந்து ஆப்போசிஷன் பண்ணி நம்ம குவீனிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பானை வந்து ப்ரொமோட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போது கிங்க்கு வந்து ஒரே மூவ் தான் இருக்குது. கிங் டு E7 மூவ் ஆனோடனே கிங் டு G7 இப்போ வந்து குவீனிங் ஸ்கொயரை வந்து ஒயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து கிங்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பானை வந்து இது பண்ணிடலாம். 6th ரேங்க்கில் பான் இருக்கும்போது நம்ம 7th ரேங்க் நம்ம புஷ் பண்ணணும். அப்படின்றப்போ நம்ம 7th ரேங்க் புஷ் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் டு மூவ் டு பிளாக் டு மூவ். கிங் வந்து F8ல் இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். ஓகேங்களா? இதுவே பிளாக் கிங் வந்து இந்த ரெண்டு ஸ்கொயர், அதாவது இந்த ஒயிட் கிங் E6ல் இருந்துச்சுன்னா E8ல், G6ல் இருந்தால் G8ல், இந்த 2 இடத்துல கிங் இருந்துச்சுன்னா வின்னிங். ஓகேங்களா? வாங்க அடுத்த இதில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை பாருங்கள். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா G6ல் ஒயிட் ஸ்ட்ராங்கர் கிங் இருக்குது, G8ல் வந்து பிளாக் கிங் இருக்குது. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ட்ரா. என்ன ஒரு இது பண்ணாலுமே இந்த பொசிஷன் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணி வின் பண்ண முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம், நம்ம வந்து F7 புஷ் பண்ணும்போது கிங் வந்து சென்ட்ரலில் இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் கிங் வந்து எங்கே இருக்குது, G8ல் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சைடு போகாமல் பானுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடலாம். பான் ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பண்ணோம்னா ட்ரா. ஓகேங்களா? ஏன்னா பான் வந்து இந்த 2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது, கிங்கு இந்த 2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து ட்ரா. ஓகேங்களா? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, பான் 6th ரேங்க்லேருந்து 7th ரேங்க் புஷ் பண்ணும்போது கிங் வந்து F8ல் இருந்துச்சுன்னா நம்ம ஒயிட் வந்து வின்னு. அதுவே கிங்குக்கு ஆப்போசிஷனில் இருந்தாங்கன்னா அது வந்து ட்ரா. இந்த இதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள். கிங் வந்து A5ல் இருக்குது ஸ்ட்ராங்கர் கிங்கு, பிளாக் கிங் வந்து A8ல் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்னா ஆப்போசிஷன் தான் யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒயிட் கிங்குக்கு வந்து 2 பாசிபிள் மூவ்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆப்வியஸாக இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா கிங் டு B7க்கு அப்புறமா கிங்காலையும் வர முடியாது, நம்ம பானையும் கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 2 மூவ் தான் பெஸ்ட். 2 மூவ் தான் இருக்குது. இதுலேயும் எந்த மூவ் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுறது தான் ஆப்போசிஷன் தேர்வுபடி. சிம்பிளாக சொல்லணும்னா
யார் ஆப்போசிஷன் கெயின் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. யார் முதல்ல ஆப்போசிஷன் மூவ் யார் ஆப்போசிஷன் எடுக்கிறவங்க தான் வின். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ண முடியும். கிங் டு B6 வந்து பண்ண முடியாது. இது பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரா. ஓகேங்களா? ஏன் பார்த்தீங்கன்னா கிங் டு B7 வந்த உடனே இப்போ பிளாக் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. அப்போ யார் பக்கம் ஃபேவராக இருக்கும்? பிளாக் பக்கம். நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம், பான் டு C7 புஷ் பண்ணும்போது கிங் எங்கே இருக்கணும்னா C8 இருக்கணும். ஆனால் கிங் எங்கே இருக்குது? நம்ம சொன்ன மாதிரி B6 இருக்கிற கிங்குக்கு ஆப்போசிஷனில் B8 பிளாக் கிங் இருக்குது. அப்போது இது வந்து ட்ரா. நம்ம முதல்லயே சொன்னோம். ஏன்னா இது கிங் டு C5 புஷ் பண்ணாலுமே கிங் டு C7 ஆர் C8 ரெண்டுமே நல்ல மூவ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 3வது வந்து என்னென்னு படிக்கிறோன்னா கீ ஸ்கொயர்ஸ் படிக்கிறோம். அந்த கீ ஸ்கொயர்ஸில் வந்து இந்த இதை பற்றி கரெக்டாக சொல்கிறோம். இப்போ என்னென்னா இப்போ ஒயிட் டு மூவ், ஒயிட் இங்கே பண்ண முடியும், இந்த இடத்துல போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? பேக் போகலாம். பேக் போனதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் வந்துடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. அடுத்த சாப்டரில் வந்து நம்ம கீ ஸ்கொயர்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம். அதனால் இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த பொசிஷனில் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன சொன்னோம் முதல்ல? ஆப்போசிஷன் கெயின் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? கிங் டு A6. ஓகேங்களா? இப்போ கிங்கை வந்து நவுத்தி ஆகணும். அப்போது B8. அப்போது நம்ம B6. இப்போது வந்து கிங்கு இந்த C8 போனால் A8 போனாங்கன்னா நம்ம பான் புஷ் பண்ணி இதை எடுத்துடலாம். இப்போது C8 எடுத்துருக்கனால நம்ம நம்ம சொன்னது தான். இப்போ பான் வந்து C6 இருக்குது. 7 புஷ் பண்ணும்போது கிங்கு பாருங்கள் C8 இருக்குது. அப்போது இது வின்னிங். ஓகேங்களா? இப்போது கிங் ரீட்ரீட் பண்ணணும். அப்புறம் கிங் டு B7. இப்போ நம்ம கிங் எந்த மூவ் பண்ணாலுமே அடுத்த இதில் வந்து குவீனை வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 3 விஷயந்தான். விஷயம் என்னென்னா கிங் வந்து பான் இருக்கிற ரேங்கில் 8th ரேங்கில் இருந்தால் வின்னிங்கு. பான் இருக்கிறதுலே சைடில் கிங்கோட ஆப்போசிஷனில் இருந்தால் அது வந்து ட்ரா. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி தூரத்தில் இருந்து ஒரு 2-3 ஸ்கொயர்லேருந்து நம்ம தள்ளி அப்படின்னு நகர்ந்து வரும்போது ஆப்போசிஷன் கெயின் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு முறை மைண்டுக்குள்ளே இந்த பொசிஷனை வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டிஃபெண்டிங் கிங்கை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கிங் வந்து ஆப்போசிஷனில் இருக்காங்க. நம்ம ரூல் படி என்ன சொன்னோம்? ஆப்போசிஷன் கெயின் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க, இல்லை ட்ரா பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் வந்து வின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பான் வந்து இந்த ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது ஒயிட் டு மூவ். இப்போது ஒயிட் வந்து இந்த பக்கம் போனாங்கன்னா இந்த பக்கம் உள்ளே வந்து கிங் இந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா உள்ளே வந்து நம்ம பானை கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நம்ம F5 புஷ் பண்ணும்போது இப்போ கிங்கால் வந்து F7 வந்து ஆப்போசிஷன் கெயின் பண்ண முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து இந்த ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ வந்து கிங் எங்கே அப்படி F8 தான் போவாங்க. அப்போது நம்ம இந்த இதில் என்ன பண்ணோம்னா F6 பண்ணி இப்போ வந்து நம்ம ஆப்போசிஷன் கெயின் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்போசிஷன் கெயின் பண்ணதுனால நம்ம என்ன சொன்னோம்? ஆப்போசிஷன் கெயின் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்போது பான் டு E8 போன உடனே நம்ம முதல்ல பார்த்த விஷயந்தான். பான் புஷ் பண்ணும்போது F8 அதே ரேங்கில் 8ல் இருந்துச்சுன்னா அது வின்னிங். புஷ்ஷிங் அப்புறம் ரீட்ரீட் பண்ண உடனே நம்ம குவீனிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் கிங்குக்கு வந்து நீங்கள் ஆப்போசிஷன் வந்து இந்த பான் இன் கேமில் அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா கிங்குக்கு வந்து சேஃபஸ்ட்டான ஒரு பிளேஸ் எதுன்னா பானோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்கொயர் தான். ஓகேங்களா? பானுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் டிஃபெண்டிங் கிங்குக்கு வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் வந்து நம்ம நைட் பானுக்கு வந்திருக்கோம். நைட் பானில் வந்து நிறைய ஸ்டேல்மேட் மோட்டிவ் இருக்குது. அதனால் இந்த பொசிஷனை வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் இதாக தான் ஆடணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா
இந்த பொசிஷனில் வந்து ஒரே ஒரு மூவ் தான் வின்னிங் மூவ். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து நம்ம இப்போ என்ன தோணுன்னா இந்த பானை புஷ் பண்ணலான்ட்டு. ஆனால் அங்கே தான் இருக்கிறது பெரிய தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை நீங்கள் வந்து புஷ் பண்ணிட்டீங்கன்னா கிங் வந்து நீங்கள் என்ன யோசிப்பீங்க, G1 போவாங்க. ரூல் படி 8ல் இருந்தால் நம்ம F7 புஷ் பண்ணால் ரிட்ரீட் பண்ணோன்னே பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ப்ரில்லியன்ட் மூவ் ஆட போகிறோம் டிஃபெண்டராக. என்னன்னு பார்த்தீங்கன்னா H1. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒயிட் கிங்கோட ஆப்போசிஷனில் இருக்கோம். நார்மலாகவே டயகனல் ஆப்போசிஷன் நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகாது, ஆனால் இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கொயருக்கும் வர முடியாது. நம்ம ஆப்வியஸாக இந்த பானையும் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா புஷ் பண்ணோம்னா சைடில் இருக்குது, சென்டரில் வந்துடும், ஸ்டேல்மேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கிங்கை தான் மூவ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே கிங் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டேல்மேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணுது. கிங்கை மூவ் பண்ணோடனே ஆப்போசிஷன் இது ஸ்டேல்மேட். ஓகேங்களா? மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டேல்மேட். அதனால் இந்த இடத்துல வந்து இந்த மூவ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் டு F2. ஓகேங்களா? இப்போ கிங்கை வந்து நவுத்தணும் F1. இப்போ நம்ம பானுக்கு முன்னாடி வரும். நம்ம மெயின் எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங்கர் சைடாக இருக்கிறோம்னா பானுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம கிங் இருந்தாலே மேக்ஸிமம் ஆஃப் கேம் வந்து நம்ம வின் பண்ணிடலாம். மெயின் இந்த ஸ்டேல்மேட் மோட்டிவ் எல்லாமே வர்றதுக்கு காரணம் கிங் வந்து டிஃபெண்டிங் கிங் வந்து ஸ்ட்ராங்கர் கிங் வந்து சைடில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான். அதனால் மெயின் ஃபஸ்ட்டு கிங் வந்து நம்ம ஃபார்வேர்டில் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம அடுத்து கீ ஸ்கொயர்ஸ் படிப்போம். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? இப்போ கிங் வந்து ஆப்போசிஷனில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், H3. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆப்வியஸாக இந்த F2க்கு வந்து போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா F2 F1 எதுவுமே போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் F2 போனீங்கன்னா G3 செக்கு, மறுபடியும் உள்ளே வர முடியாது. நம்ம நார்மலாக பார்த்தது தான். வெளியில் போனீங்கன்னா நம்ம குவீனிங் ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் இல்லை நான் H1ல் இது பண்ணுறீங்கனாலும் நம்ம G3 புஷ் பண்ணலாம். அப்போ மறுபடியும் G1 வரும். அப்புறம் நம்ம பானை புஷ் பண்ணி நகர்ந்த உடனே நம்ம குவீனிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து கீ ஸ்கொயர்ஸும் ரூக் பானை பற்றி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள்.